இங்க கோதண்டத்துக்கு அழகான பெண் குழந்தை பாருங்க. அவ ஓடி ஆடி விளையாடுறத பார்த்து கோதண்டத்தோட ஃப்ரெண்டுக்கு நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாரு. அவ திடீர்னு மயக்கம் போட்டு விழ அவளை ஹாஸ்பிட்டல்ல போய் காமிச்சேன்னா டாக்டர் செக் பண்ணிட்டு அவளுக்கு லங்ஸ்ல பெரிய ப்ராப்ளம் இருக்கு, அவளுக்கு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணாதான் அவளை காப்பாற்ற முடியும்னு சொல்லிடுவாங்க. அதனால இவரும் அவர் வச்சிருந்த வீட்டை வித்து 5 லட்ச ரூபா கட்டி அவர் பொண்ணை காப்பாத்துற கோபால் ஃபேமிலியும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா சாப்பிடும்போது விக்கல் எடுக்க விஜயா ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வரும்போது மறுபடியும் மயக்கம் போட்டு வந்துடும். இந்த டைம் டாக்டர் அவளுக்கு குரோனிஸ் டிசீஸ் இருக்கு, ஆபரேஷன் பண்ணா காப்பாற்றலாம், ஆனா அவ வாழ்க்கை போற மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாதான் உயிர் வாழ முடியும்னு சொல்லிடுவாங்க. இவர்கிட்ட ஆபரேஷன் கட்டுறதுக்கு காசு கூட இருந்திருக்காது. இவரோட ஃப்ரெண்டு கோபால் தான் இவளும் என் பொண்ணு மாதிரி தான் சொல்லிட்டு மொத்த பணத்தை கட்டுவாரு. அப்ப அவனோட பொண்டாட்டியும் நம்மளுக்கு தான் குழந்தை இல்லையா, நம்மளே அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கலாம்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து கோதண்டமோ பொண்ணுக்கு வாங்குற மெடிசனுக்கு கூட நம்ம கிட்ட காசு இல்லை, ஆனா பொண்ணு அவங்க கிட்ட வளர்ந்துச்சுன்னா நல்லபடியா வளருவான்னு சொல்லி ஆபரேஷன் முடிஞ்ச உடனே அந்த பொண்ணு கிட்ட நீ அவங்க கூட போயிடுமான்னு சொல்லலாம். அந்த பொண்ணு நான் அவங்கள விட்டு எங்குமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவா. இப்படிலாம் சொன்னா அவ கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அவளை கொடுமைப்படுத்துற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒரு நாள் கோபால் வீட்டுக்கு தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு உன்னால எங்களுக்கு தண்ட செலவு தான், இதுக்கு மேல எங்க வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல விட்டுட்டு வந்துற. ஆனா வெளியே வந்தவொடனே அவர் ஃப்ரெண்டு கிட்ட என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கன்னு சொல்லிட்டு கண்காணிக்கு சொல்லிட்டு போவாரு. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு தான் ஹீரோ பிறந்து இப்ப விஜய் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோபால் உண்மை சொல்லி தான் விஜய் தான் அக்கான்றது ஹீரோக்கு தெரிய வரும்.